Hello friends, welcome to Goms'N Samayal Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ராகி ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். திருநெல்வேலி அல்வாக்கு ஈக்குவலான டெக்ஸ்சர்லயும் டேஸ்ட்லயும் சூப்பரான ஒரு அல்வா இது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 3/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நாம் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா மூழ்கிடணும் தண்ணியில். இப்போ இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். இதை அரை மணி நேரம் விட்டாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம தண்ணியோட கலந்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். நான் இன்றைக்கி ஃபில்டர் கூடவே ஒரு ஒயிட் கிளாத்து வச்சும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். அப்படின்னா தான் ராகி பால் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். பிளைன் ராகி பால் வச்சு அல்வா செஞ்சால் தான் திருநெல்வேலி அல்வா டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணி வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ராகி பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஹல்வா பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். கூடவே 1/2 கப் வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் பாகு மாதிரி காய்ச்சிருக்கேன். பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இப்போது அல்வா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு அல்வா செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அல்வா செய்யணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அல்வா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இருந்து நாம் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த நெய் மாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமாட்டி தான் அடுத்த ஸ்பூன் நெய் சேர்க்கணும். நான் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்ததுனால ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் அல்வா செஞ்சுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ நேரம் பண்ண முடியாது அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சுக்கோங்க. இல்லைன்னா அல்வா அடிப்பிடிச்சிரும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு மொத்தம் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் நெய் தேவைப்படும். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அல்வா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. அல்வா நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த அளவுக்கு அல்வா நல்லா கெட்டியானதும் நாம் நெய் சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. அல்வா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முந்திரி சேர்த்து கலந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு மொத்தம் 40 நிமிஷம் ஆச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. இதே நாம் சிம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான், சூப்பரான ராகி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ராகி பால் வச்சு செஞ்சதுனால டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸ்'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.